வணக்கம். நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும். ஓம் சக்தி. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அம்மாட்ட வேண்டிக்கிட்டு நான் மாலை போட்டு மருவத்தூர் போனேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லா கோயிலுக்கும் போய் வேண்டிக்கிட்டாங்க. வேண்டிக்கிட்டு எல்லா கோயிலும் வேண்டிக்கிட்டு அழுதாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் 18 வயசில் செத்து விடுவேன்னு சோசியாரவங்க சொல்லிவிட்டாங்க. அம்மாட்ட மாலை போட்டு துண்டு விஞ்சிட்டு அம்மாட்ட போனேன். அப்போ அம்மாட்ட பாதம் விஞ்சப்போ அப்போ அம்மா சொன்னாங்க, நீ 18 வயசில் செத்துப்படுவான்னு சோசியார் சொல்லியிருக்கிறாரு ஜோசியத்தை பார்த்துட்டு. ஆனால் உனக்கு 18 வயசில் நீ சாக மாட்டான், உனக்கு ஆயுசை நான் நீட்டி தரேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எந்த சோசியார் உன்னிட்ட நீ 18 வயசில் செத்துவா அப்படின்னு சொன்னாங்களோ அந்த சோசியரிடமே நீ போய் சொல்லு, நான் 18 வயசில் சாக மாட்டேன், எனக்கு ஓம் சக்தி அம்மா எனக்கு ஆயுசை நீட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அம்மா எனக்கு ஆயுசை நீட்டி கொடுத்து இப்போ நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன். எனக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் அம்மாட்ட தான் நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி. நீங்களும் அம்மாட்ட வேண்டிக்கிட்டு உங்களோட குறைகளை சொல்லி அம்மாட்ட கண்டிப்பாக சக்தி மாலை போட்டு விரதம் இருந்து அம்மாவுக்கு மேல்மருவத்தூர் சென்று வாருங்கள். கண்டிப்பாக உங்களோட குறைகள் நிறைவேறும். ஓம் சக்தி பராசக்தி.